ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் அயன். நான் மேரிட் ராமு. இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக நம்ம தேவங்க ஒரு எஃப்எஃப் பார்க்கலாம். ஸோ இந்த எஃப்எஃபோட நேம் மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கல்யாண மண்டபத்தில் பார்க்குறோம். அங்கே அந்த ஸ்டேஜில் ஒரு பையன் உட்காந்துருக்காங்க. அவர் பக்கத்தில் ஒரு பொண்ணு ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கா. அந்த மேரேஜ் ஹாலில் நார்மலாக மேரேஜ் அப்போ இருக்கிற ஒரு சலசலப்பு சுத்தமாக கிடையாது. எல்லோரும் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போது அந்த டைமில் எல்லா ரிச்சுவல்ஸும் முடிஞ்சு அந்த பையனோட கையில் தாலி கொடுத்து அந்த பொண்ணு கழுத்தில் கட்ட சொல்கிறாங்க. அவர் திரும்பி அங்கே இருக்க ஒரு லேடியை பார்க்குறாரு. அவங்க தேவம் அதை வாங்கி அவ கழுத்தில் கட்டு தேவம் அப்படின்னு அவங்க சொல்கிற. ஆமாம், அங்கே உட்காந்துருக்கிறது அந்த பர்சன் தேவம் தான். ஸோ அவரும் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக அதை வாங்கி பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணோட கழுத்தில் கட்டுறாரு. பொண்ணோட கண்ணிலேருந்து டியர் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் கண்ணு மூடி இதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்ததுன்றதை யோசிச்சு பார்க்குறாங்க. வாங்க அந்த பொண்ணு கூட சேர்ந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நம்மளும் பார்க்கலாம். ஹார்ஸ் பிஃபோர் இந்த வெட்டிங் ஹாலே ரொம்ப நார்மலாக ஒரு கல்யாண வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப பரபரப்பாக தான் இருந்திருக்கும். அண்ட் அந்த டைமில் பொண்ணு வந்து, ஆண்டி ரியாவை காணும் ஆண்டி. என்ன ரியாவை காணுமா? என்னம்மா சொல்கிற? அவள் ரூமில் தானே இருந்தா, இங்கே இருந்த தானே, இப்போ தானே ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சாரி வாங்கிட்டு போனா, அதுக்குள்ளே காணுங்கிற. என்னம்மா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக சொல்கிறீங்க? அவள் ரூமில் தான் இருப்பா, நல்லா போய் தேடி பாருங்க. ஐயோ இல்லை ஆண்டி, நான் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தேடிட்டேன், அவள் எங்கேயுமே இல்லை. அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன், அவளை காணும். என்னம்மா சொல்கிற? நல்லா தேடி பார்த்தியா? அப்போது இன்னொரு பொண்ணு வந்து சொல்கிறான், அம்மா நான் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், அக்கா இங்கே எங்கேயுமே இல்லை, இந்த மேரேஜ் ஹால் ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு, ஆனால் அவளை காணும். இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க. ஐயோ என்ன சொல்கிற? எங்கே போயிருப்பா? இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ முகூர்த்தத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. இப்போ வந்து பொண்ணு காணும்னு சொன்னால் எல்லாரும் என்ன பேசுவாங்க? கடவுளே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ அங்கே உள்ள ஒரு பர்சன் வராரு. என்னாச்சுமா? ரியா எங்க? ஐயோ அது என்னாச்சு சொல்லுங்க, ரியா எங்க? அது வந்து அப்பா அக்காவை காணும். வயன் என்ன சொல்ற? ரியாவை காணுமா? எங்க இருப்பா? அவ ரூம்ல தான் இருப்பா, நல்லா தேடி பார்த்தியா? ஐயோ நான் நல்லா தேடி பார்த்துட்டேன், அக்கா எங்கேயுமே இல்லை. நான் லாஸ்ட்டாக அவளை ரூமில் தான் பார்த்தேன். முகூர்த்த சாரி வாங்கிட்டு அதை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு போனா. சரி நானும் கூட வரேன்னு சொல்கிறப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போனா. சரி நானும் அம்மா கூப்பிட்டாங்கன்னு வந்துட்டேன். அப்புறம் போய் கேட்டா அவங்களுக்கும் தெரியலங்கிறாங்க. அவன் எங்கே போனானே தெரியலப்பா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல. அப்போ அப்படியே சைலண்ட் ஆகிட்டாரு. அப்போது அவங்களுக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி வயன் படிக்கிறா. அப்பா அம்மா என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. நீங்கள் உங்கள் தம்பிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் எனக்கு தேவங்க மாமாவை பிடிக்கலம்மா. இது நான் சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு உங்கள் தம்பியோட சந்தோஷம் முக்கியமே தவிர்த்து உங்கள் பொண்ணோட சந்தோஷம் உங்களுக்கு பெருசாக தெரியல. அண்ட் என்னால் உங்களை எதிர்த்துட்டு எதுவும் பண்ண முடியல. அதனால தான் நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறமும் நான் பொறுத்துட்டு இப்படியே இருந்தேன்னா என் லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இது கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. நான் என்னோடய லைஃப்பை தேடிட்டு போய்ட்றேன், ப்ளீஸ் ஐம் சாரி அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கேன். வயன் படித்து முடித்த உடனே வயனோட அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதே டைம் கோபமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு மண்டபம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு இப்போ கல்யாணம் பிடிக்கலன்னு அவள் போனது உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. அப்போது அந்த டைமில் அந்த ரூம்குள்ளே தேவங்கிறாரு. அக்காக்கு என்னாச்சு?
ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? வயன், என்ன ஆச்சு? அது மாமா, அது இந்தாங்க. என்னது? ரியா எழுதின லெட்டர். அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா மாமா? லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. ஏன்னா அப்படிங்கிற மாதிரி தேவங்க அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறாரு. படிக்கிற அவருக்குமே அது ஷாக்காக தான் இருக்கு. ஆனால் இதுக்கு மேலேயும் இது ஏதாவது கேட்டால் அவரோட அக்காவும் மாமாவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு அவர் எதையுமே கேட்கல. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி விடுங்க, இப்போ அதில் என்ன இருக்குது? அவளுக்கு பிடிக்கலன்னு நம்ம எதுக்காக அவளை ஃபோர்ஸ் பண்ணணும்? அவளே போயிட்டான், விட்டுருங்க, இது இதோட நிறுத்திடலாம், நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி வெளியே போக ட்ரை பண்ணுறப்போ வயனோட அம்மா வேகமாக போய் தேவங்களோட கையை பிடிச்சு, ஏன் நான் நிறுத்தணும்? இதில் உன் தப்ப என்ன இருக்கு? தப்பு பண்ணது அவ, நானும் தான். அவ விருப்பத்தை நான் கேட்டிருக்கணும். கேட்காம என் பேச்சை என் பொண்ணு கேட்பான்னு சொல்லி இது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணது நான். இதனால நீயே அசிங்கப்படணும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும், என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் அவளை அவளுக்கு கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனா அவ இப்படி பண்ணிட்டு போவா நான் நினைச்சு கூட பார்க்கல. அவளுக்கு விருப்பம் இல்லை, நான் முதலையே சொல்லியிருக்கணும்டா. ஆனா அதை சொல்லாம இப்படி கடைசி நிமிஷத்துல வந்து கழுத்ததுனாலே போன அவளை நினைச்சு வருத்தப்படுறது இல்லடா. அவளை நினைச்சு நான் அழுகல. உன்னோட கல்யாணம் நின்று கூடாதுன்னு தான் நான் அழுகிறேன். அக்கா இப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவ போயிட்டா, அவளோட லைஃப் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ வாழட்டும். இதுல நம்ம அவளை ஃபோர்ஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. அதனால இது இதோட விட்டுரு. தேவையில்லாம இது பெரிய பிரச்சனை ஆக வேண்டாம். நான் போய் சொல்லிடுறேன் கல்யாணம் நின்றுச்சுன்னு. டேய் நில்லு, உன் கல்யாணம் ஏன் நிக்கணும்? அவ தானே ஓடி போனா. அக்கா என்ன சொல்ற? பொண்ணு இல்லாம எப்படிக்கா கல்யாணம் பண்றது? ஓடி போனவ அவ தானே. என் பொண்ணு வயனை அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வயனுக்கும் ஷாக் ஆகுது, வயனோட அப்பாவுக்குமே ஷாக் ஆகுது. அப்போ தேவங்க சொல்றாரு, அக்கா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வயனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற? வயனோட வயசு என்னன்னு தெரியும்ல? 19 வயசு தான்க்கா ஆகுது அவளுக்கு. காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அவளை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிற? உனக்கு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எனக்கும் அவளுக்கும் 10 வயசு வித்தியாசம் இருக்கு. நீ ரியாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறன்றப்பவே நான் அவ்வளோ யோசித்தேன். ஏன்னா ரியாவுக்கும் எனக்கும் 6-7 வயசு வித்தியாசம் இருக்கு. அதையே நீ ஃபோர்ஸ் பண்ணி தான் ஒத்துக்க வச்ச. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ என்னன்னா வயனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இங்க பாருடா, நீ என்ன பைத்தியம் சொல்லி என்ன நான் சொல்லி திட்டேன். ஆனா நான் முடிவு பண்ணதுதான். என் தம்பி கல்யாணம் நிக்கிறத பார்த்துட்டு என்னால உசுரோட இருக்க முடியாது. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோடா. உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. கா புரியாம பேசாத. பையன் சின்ன பொண்ணுக்கா. எப்படி உன்னால எப்படி இப்பெல்லாம் யோசிக்க முடியுது? பாருடா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோடா. தயவு செஞ்சு நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அக்கா இதுல முடிவெடுக்க வேண்டியது நீயும் நானும் இல்லை, வயன் அப்படின்னு சொல்ல வயனோட அம்மா வயன் கிட்ட போய் கேட்குறாங்க, வயன்மா நீ சொல்லுமா. அம்மா அம்மா எது சொன்னாலும் நீ கேட்பதானே? அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கோ வயன், ப்ளீஸ். அம்மாக்காக இது பண்ணுவியா? அக்கா இது என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. அம்மாவால நீ அம்மாக்காகவாது நீ இதை பண்ணிக்கோமா, ப்ளீஸ் வயன் அப்படின்னு வயனோட கையை பிடிச்சிட்டு அழுகிறாங்க. வயனுக்கு கண்ணில் இருந்து தண்ணியா வருது. ஆனா அவ அம்மா சொல்றத அவளால அப்போஸ் பண்ணவே முடியல. அவளோட அப்பாவை பார்க்குறா. அவர் எதுவுமே சொல்லல, சைலண்டா தான் நிற்கிறாரு.
இதில் அவர் அகெயின்ஸ்டாக பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. பிகாஸ் அவருக்கு அவங்க பற்றி நல்லாவே தெரியும். அவரை நல்லா பார்த்துப்பாருன்றதும் அவருக்கு தெரியும். அதனால் அவரும் சிம்பிளாக ஒரு நோட் மட்டும்தான் பண்ணுறாரு. வயனப்போ அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி சொல்கிறான், மா உனக்கு இதுதான் வேணும்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ அழாதம்மா, நீ அழாத. இப்போ தேவங்க இது ரொம்ப ஷாக்காக இருக்கு. தேவங்க திரும்பி வயனை பார்த்து, வயன் உன் அம்மா சொல்கிறான், நீயும் ஏமா ஒத்துக்கிற? இது பார், இதெல்லாம் செட் ஆகாது வயன். இல்லை மாமா, இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் அம்மா அப்பாவோட விருப்பத்தை தாண்டி யோசிக்கிற அளவுக்கு எனக்கு வேறு எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வயன் சொன்னதும் வயனோட அம்மா வயனை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. வயனுமே அழுகிறான். அதுக்கப்புறம் வயனை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போது ப்ரெசண்ட்டில் அவருக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா ரிச்சுவல்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வயனையும் அவங்களையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போய் மற்ற ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுற அளவுக்கு இப்போ அவங்க யாருக்குமே மனசில்லை. பிகாஸ் எல்லாரும் அவ்வளோ கஷ்டத்தோடு இருக்காங்க. இப்போ சைலண்ட்டாக வயனை கூட்டிகிட்டு போய் அவளோட ரூமில் உட்கார வச்சுட்டு அவங்க அம்மாவை பக்கத்தில் உட்காந்து அவள் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. வயன்மா, மா உனக்கு அம்மா மேலே கோவமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. இல்லை வயன், என் மேலே கோவப்பட்ட கூட நான் எதுவும் சொல்ல மாட்டேனா. ஏன்னா இது இது எந்த அளவுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு பொண்ணு கல்யாணங்கிறப்பவே 1000 யோசிப்பா. ஆனால் நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக நீ ஒத்துக்கிட்ட. ஆனால் உன் அக்கா சரி வேட என்ன பண்ணுறது? அம்மா நீ அழாதம்மா. அக்கா ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல. ஆனால் அவளை எதுவும் சொல்லாதம்மா, விட்டுரு. அவளுக்கு அவளோட லைஃப்பை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான உரிமை இருக்குல்லம்மா. நான் எதுவும் சொல்லலை வயன். நீ ரெஸ்டட், நான் அப்புறம் வரேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அம்மாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. வயன் போய் சைலண்டாக அவளோட அந்த விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு அங்கே நின்று பார்த்துட்ருக்கா. அவளோட கண்ணில் இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. பிகாஸ் அவள் இது எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவள் அந்த வெட்டிங் ஹாலுக்கு போகிற வரைக்கும் அவள் அக்காவுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாள். பட் திரும்ப வரப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகும்னு அவள் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நினைக்கவே இல்லை. ஃபேட் அவளோட லைஃப்பில் என்னென்னலாம் எழுதி வச்சிருக்குன்னு அவளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாத மாதிரி இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வயனுக்கு வெறும் 19 வயசு தான் ஆகுது. காலேஜ் படிச்சுட்டு இருக்க பொண்ணுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இதில் 10 இயர்ஸ் ஏஜ் கேப் வேறு. இதில் வயன் எப்படி சர்வை பண்ணுறா? அவங்க வயனை ஏற்றுப்பாரா? அதே மாதிரி வெட்டிங் ஹாலை விட்டு போன வயனோட அக்காரியா என்னானா? இது எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் நான் எந்த அளவுக்கு பேசினேன்னு எனக்கு தெரியாது. இதை நான் பேசுனதுக்கான ரீசன் ஒரு பர்சன் இருக்காங்க. அவள் சொல்லி மட்டும்தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட சேனல் ஆரம்பித்து 6 மந்த்தில் வீடியோ போடுறேன்னு ரெக்கார்ட் பண்ணி டெலீட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு ஃபுல் கோல்டில் நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் இது. என்ன ஒருத்தவங்க பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எந்த அளவுக்கு வந்திருக்கும்னு எனக்கு தெரியல. சுத்தமாக என்னோடய வாய்ஸ் மாடுலேஷன் மாற்றி பேசவே முடியல, அவ்வளோ த்ரோட் பெயின். பட் நான் இதில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் நீ தான். ஸோ கேட்டுட்டு யார் சொல்கிறாங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நீ தான் கொடுக்கணும். நல்லா இருந்தாலும் கொடுக்கணும், நல்லா இல்லாட்டாலும் கொடுக்கணும். போக போக நான் என்னோடய வாய்ஸ் மாடுலேஷன் சேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இந்த குரலில் நீங்கள் எப்படி இவ்வளோ நேரம் கேட்டீங்கன்னு தெரியல. கேட்டால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அவார்ட் தான் கொடுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நான் ஸ்டோரியை கொஞ்சம் ஒழுங்காக கொண்டு போவேன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து நான் எப்படி கொண்டு வந்தனோ எனக்கு தெரியல. பட் நான் இதை ரிப்பீட்டாக கேட்க மாட்டேன். பிகாஸ் நான் கேட்டேன்னா கண்டிப்பாக நான் அதை டெலீட் பண்ணிடுவேன். தான் நான் இதை ரிப்பீட்டாக கேட்காம நான் இதை அப்படியே தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டோரி எப்படி இருக்குது அண்ட்
இது வந்து நான் ஸ்டார்ட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ வந்து ஸ்டோரி வந்து இதுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு புரிய ஸ்டார்ட் ஆகும். ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். பட் போக போக நான் அதை கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வந்துடுறேன். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய் காய்ஸ். கமெண்ட் மஸ்ட்.